நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள். உங்களைச் சுற்றி 10,000 அடி உயரத்தில் மேகங்கள் மிதக்கின்றன. ஒரு பக்கம் சுவிட்சர்லாந்து போன்ற பனிமலைகள், மறுபக்கம் பின்லாந்து போன்ற அமைதி. ஆனால் இது ஐரோப்பா அல்ல, இது நமது இந்தியாவின் ஆபரணம், அருணாச்சல பிரதேசம். இன்று நாம் பயணம் செய்ய போகும் இடம் சாதாரணமானதல்ல. இது சூரியன் இந்தியாவை முதன்முதலில் முத்தமிடும் நிலம். 10,000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள், உலகிலேயே 2வது பெரிய மடாலயம், இந்தியாவிற்காக உயிர் நீத்த வீரர்களின் வீர கதை என இந்த 2172 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்குள் ஒரு உலகமே அடங்கியிருக்கிறது. ஆம், நாம் இன்று தவாங் மாவட்டத்தின் ரகசியங்களை அறியப் போகிறோம். இது ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் பயணம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் எங்கள் முயற்சிகள் மதிப்புக்குரியதாக இருக்கும். அருணாச்சல பிரதேசத்தின் வடமேற்கு முனையில் அமைந்துள்ள தவாங் அந்த மாநிலத்தின் மிகச்சிறிய மாவட்டம். தவாங் பகுதி சீனா மற்றும் இந்தியா இரண்டுக்கும் இடையே உரிமை சிக்கல் உள்ள இடம். அதனால் இது அரசியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியமானது. தவாங்கிற்கு செல்லும் வழியில் உள்ள சேலா கணவாய், சேலா பாஸ், கடல் மட்டத்திலிருந்து 13,700 அடி உயரத்தில் உள்ளது. இது உலகின் மிக உயரமான மலைப்பாதைகளில் ஒன்றாகும். இங்குள்ள சேலா ஏரி வருடத்தின் பெரும்பகுதி உறைந்தே காணப்படும். கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் குவாஹாட்டியிலிருந்து 426 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு எப்போது செல்லலாம்? நீங்கள் ஒரு ஸ்னோ லவர் என்றால் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை செல்லுங்கள். ஊரே ஒரு வெள்ளை பட்டுப்போர்வை போர்த்தியது போல இருக்கும். ஆனால் எனக்கு இதமான குளிர்தான் பிடிக்கும் என்பவரா? அப்படியானால் மார்ச் முதல் ஜூன் வரைதான் பெஸ்ட். பகலில் 15 டிகிரி, இரவில் 5 டிகிரி செல்சியஸ் என வானிலை உங்களை அப்படியே வருடிச் செல்லும். தவாங் என்ற பெயருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் மேரக் லாமா என்பவர் ஒரு மடாலயம் கட்ட இடம் தேடி அலைந்தார். இறுதியில் ஒரு குன்றுக்கு சென்றபோது அவரது குதிரை ஓரிடத்தில் நின்றது. அதை ஒரு தெய்வீக சகுனமாக கருதி அங்கேயே மடாலயத்தை கட்டினார். திபெத்திய மொழியில் தா என்றால் குதிரை, வாங் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டது அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதாவது குதிரையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இது. இங்குள்ள தவாங் மடாலயம் ஆசியாவிலேயே மிகப்பெரியது, உலகளவில் 2வது. 10,000 அடி உயரத்தில் வீற்றிருக்கும் இந்த மடாலயத்தின் உள்ளே 28 அடி உயர தங்க புத்தர் சிலை உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இங்குள்ள அமைதி உங்கள் ஆன்மாவோடு பேசும். திபெத்திய புத்த மதத்தின் மிக முக்கியமான தலைவரான 6வது தலாய் லாமா 1683இல் தவாங்கில்தான் பிறந்தார். இது தவாங்கை புத்த மதத்தினருக்கு மிக முக்கியமான புனித தலமாக மாற்றுகிறது. தவாங் வெறும் அழகு மட்டுமல்ல, இந்தியாவின் மிக முக்கியமான பாதுகாப்பு அரண். கிமு 500லேயே இங்கு மனித நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. வரலாற்று ரீதியாக திபெத்துடன் இணைக்கப்பட்டிருந்தாலும் 1914 ஷிம்லா ஒப்பந்தப்படி இது இந்தியாவின் ஒரு பகுதியானது. இருப்பினும் 1962இல் இந்தியா சீன போரின் போது சீனா இந்த பகுதியை ஆக்கிரமித்தது. 1 மாத கால போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் பின்வாங்கினாலும் இன்றும் தவாங் ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாகவே கருதப்படுகிறது. ஆனால் நமது இராணுவ வீரர்களின் வீரத்தால் தவாங் இன்று இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கமாக ஜொலிக்கிறது. அங்குள்ள தவாங் போர் நினைவு சின்னம் நம் வீரர்களின் தியாகத்தை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. தவாங் அருகே உள்ள சில கிராமங்கள் சீன எல்லைக்கு மிக அருகில் உள்ளன. இது இந்தியாவின் கடைசி எல்லை வாழ்க்கையை காட்டுகிறது. இங்கு மக்கள் பெரும்பாலும் புத்திசம் பின்பற்றுகிறார்கள். திபெத்திய கலாச்சாரம் மிக தெளிவாக காணப்படும். தவாங் மாவட்டத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. இவை அனைத்தும் பனிபடர்ந்த மலைகளுக்கிடையே ரத்தினங்களைப் போல மின்னும். இதில் சங்கஸ்டர் ஏரி மிகவும் பிரபலமானது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் மொழி ஒரு தடையாக இருக்கும் என்று நாம் நினைப்போம். ஆனால் தவாங் மக்கள் மிகவும் சரளமாக ஹிந்தி பேசுகிறார்கள். இது சுற்றுலா பயணிகளுக்கு பெரிய ஆச்சரியத்தை தரும் விஷயம். இங்கு சில எல்லை பகுதிகளில் இந்திய மொபைல் சிக்னல்களை விட சீன மொபைல் சிக்னல்கள் ரோமிங் சில நேரங்களில் அதிக வலுவாக கிடைக்கும். இது அந்த பகுதியின் புவியியல் அமைப்பால் ஏற்படும் ஒரு விசித்திரமான அனுபவம். இது ஒரு விசித்திரமான மற்றும் உணர்ச்சிபூர்வமான இடம். 1962 இந்தியா சீன போரின் போது ஜஸ்வந்த் சிங் ராவத் என்ற வீரர் தனியாக நின்று 300க்கும் மேற்பட்ட சீன வீரர்களை எதிர்கொண்டார். அவர் இறந்து பல ஆண்டுகளாகியும் அவர் இன்றும் அங்கே தங்கி எல்லையை காப்பதாக இராணுவத்தினர் நம்புகிறார்கள். அவருக்கு தினமும் உணவு வழங்கப்படுகிறது. அவர் படுக்கை விரித்து வைக்கப்படுகிறது. மேலும் அவரது காலணிகள் தினமும் மெருகு பூட்டப்படுகிறது. காலையில் பார்க்கும்போது அந்த காலணிகள் அழுக்காக இருப்பதாகவும் படுக்கை யாரோ பயன்படுத்தியது போல கலைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் உண்மையான பெயர் சுங்கட்சர் ஏரி.
1950இல் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு இந்த ஏரி உருவானது. கோயிலா படப்பிடிப்பின் போது நடிகை மாதுரி தீக்ஷித் இங்கு வந்த பிறகு சுற்றுலா பயணிகள் இதை மாதிரி ஏரி என்றே அழைக்கத் தொடங்கினார்கள். தவாங்கின் ஆன்மா அதன் மக்கள்தான். இங்குள்ள மோன்பா இன மக்கள் தங்கள் பாரம்பரியத்தை இன்றும் உயிர்ப்புடன் வைத்துள்ளனர். தவாங் பகுதியில் வசிக்கும் பெண்கள், குறிப்பாக மோன்பா பழங்குடியின பெண்கள், தங்களின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் வீரத்திற்காக அறியப்படுபவர்கள். தவாங் பெண்கள் அணியும் பாரம்பரிய தொப்பி மிகவும் விசித்திரமானது. இது யாக் எருமையின் முடியால் செய்யப்படுகிறது. இந்த தொப்பியில் 5 வால் போன்ற நீட்சிகள் இருக்கும். இது மழையின் போது முகத்தில் தண்ணீர் படாமல் இருக்க உதவுகிறது. பார்ப்பதற்கு இது சிலந்தி போன்ற வடிவத்தில் இருக்கும். இந்தியாவின் பல பகுதிகளில் பெண்கள் சொத்துரிமைக்காக போராடும் நிலையில் தவாங் சமூகத்தில் பெண்கள் மிகுந்த சுதந்திரத்துடன் இருக்கிறார்கள். குடும்ப முடிவுகள் எடுப்பதிலும் வர்த்தகத்திலும் இவர்களது பங்கு மிக முக்கியமானது. பல குடும்பங்களில் பெண்களே நிதி விவகாரங்களை கவனிக்கிறார்கள். தவாங் சந்தைகளுக்கு சென்றால் அங்கு பெரும்பாலான கடைகளை தவாங் பெண்களே நடத்துவதை காணலாம். கடும் குளிரிலும் மலைப்பாதைகளிலும் சுமைகளை சுமந்து செல்வதில் இவர்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள். மலையேற்றம் மற்றும் கடினமான வெளிப்புற வேலைகளில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள். இங்குள்ள பெண்கள் கம்பளி ஆடைகளை நெய்வதிலும் அழகிய தரை விரிப்புகளை உருவாக்குவதிலும் வல்லவர்கள். குறிப்பாக திபெத்திய முறைப்படி காகிதம் தயாரிப்பதிலும் மோன்பா பேப்பர் வண்ணமயமான ஓவியங்களை வரைவதிலும் இவர்களுக்கு தனி திறமை உண்டு. இங்குள்ள பெண்கள் தீவிரமான பௌத்த மத பின்பற்றுபவர்கள். தவாங் மடாலயத்திற்கு அருகில் பல பெண் துறவிகளை நீங்கள் காணலாம். இவர்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதையும் ஆன்மீகத்திற்காகவும் சமூக சேவைக்காகவும் அர்ப்பணிக்கிறார்கள். தவாங் பெண்கள் தங்களின் பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்காமல் அதே சமயம் நவீன கல்வியிலும் சிறந்து விளங்குகிறார்கள். இன்று இராணுவம், சுற்றுலாத்துறை மற்றும் அரசு பணிகளில் தவாங் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருகிறது. 1962 இந்திய சீன போரின் போது தவாங் பகுதி பெண்கள் இந்திய இராணுவத்திற்கு உணவு மற்றும் உதவிகளை வழங்கி பெரும் வீரத்துடன் செயல்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு நீங்கள் வந்தால் யாக் நடனம் பார்க்க தவறாதீர்கள். வேடிக்கையான முகமுடிகள் அணிந்து அவர்கள் ஆடும் ஆட்டம் ஒரு அலாதி அனுபவமாகும். உணவு பிரியர்களே, இங்கே உங்களுக்காக பிகாபிலா காத்திருக்கிறது. மூங்கில் குருத்து மற்றும் பாலாடை கட்டியால் செய்யப்படும் இது ஒரு அற்புதம். அதேபோல காரமான லுக்தார் மற்றும் பெஹாக் உங்கள் நாவிற்கு ஒரு புதிய சுவையை அறிமுகப்படுத்தும். இங்குள்ள மக்கள் சுர்பி என்ற ஒரு வகை உணவை உண்கிறார்கள். இது யாக் எருமையின் பாலிலிருந்து செய்யப்படும் ஒரு வகை கடினமான சீஸ். இது உடலுக்கு அதிக வெப்பத்தை தருவதால் கடும் குளிரிலும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. இப்போது தவாங் பற்றி நீங்கள் இதுவரை கேள்விப்படாத சில கூடுதல் தகவல்கள் பற்றி பார்ப்போம். அசாம் மற்றும் அருணாச்சலத்தை இணைக்கும் தோலா சடியா பூபன் ஹசாரிகா பாலம் தவாங்கிற்கான பயணத்தை எளிதாக்குகிறது. இது 9.15 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இங்கு 200க்கும் மேற்பட்ட பாலூட்டி இனங்கள் உள்ளன. ரெட் பாண்டா முதல் பனிச்சிறுத்தைகள் வரை இங்கு வாழ்கின்றன. ஆக நண்பர்களே, வரலாறு, ஆன்மீகம், சாகசம் என அனைத்தும் கலந்த ஒரு இடம்தான் தவாங். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய இடம் இது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங் வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது மர்மங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு ஸ்வர்க்கம். இங்குள்ள மோன்பா பழங்குடியினர் கொண்டாடும் தொர்க்கியா திருவிழா மிகவும் விசித்திரமானது. தீய சக்திகளை விரட்ட லாமாக்கள் முகமுடி அணிந்து நடனமாடுவார்கள். தவாங் செல்ல இந்திய குடிமக்களுக்கே இன்னர் லைன் பர்மிட் ILP எனப்படும் சிறப்பு அனுமதி சீட்டு கட்டாயம் தேவை. தவாங்கின் இந்த தகவல்களில் உங்களுக்கு எது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது? இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்து என்ன? நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் பகிரவும். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.